ஹாய் நண்பா, தமிழக அரசு மின்சாரத்துறையான டிஎன்இபியிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 418 வேகன்சி விட்டுருக்காங்க. இந்த வேலைகளை டிஎன்பிஎஸ்சி மூலமா ஃபில் பண்றாங்க. இன்டர்வியூ கிடையாது, ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஆரம்ப கால சம்பளமாக அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 60,000 வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். முழு தகவலை சொல்றேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோங்க. டெஸ்ட் புக்ல இருந்து சம்மர் சேல் ஆஃபர் வந்திருக்கு. டெஸ்ட் புக்கினுடைய இயர்லி டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ இதனுடைய மதிப்பு 1800 ரூபாய். ஆனா இப்போ பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. ஜஸ்ட் 351 ரூபாய்க்கு நீங்க பை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆஃபரை முழுமையா கிளைம் பண்றதுக்கு டிஎன் ஜோன் அப்படிங்கிற நம்ம கோட யூஸ் பண்ணுங்க. டெஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அரசு வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? குறிப்பா பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி, இந்த மாதிரி எல்லா விதமான அரசு வேலை வாய்ப்புகளுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸை இவங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் புக்கா ஆஃபர் பண்றாங்க. இந்த டெஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்ல போற இயர்லி பாஸ் ப்ரோல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பிளஸ் மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. 30,000க்கும் அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கு. பிராக்டிஸ் ப்ரோ கொஸ்டின்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ லைவ் டெஸ்ட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜா கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 399 ரூபாய். இந்த இடத்துல அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல டிஎன் ஜோன் அப்படிங்கிற நம்ம கோட யூஸ் பண்றதுனால அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் போக வெறும் 351 ரூபாய்க்கு நீங்க பை பண்ணலாம். வேலிடிட்டி வந்து 365 டேஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஆஃபர் ஜூன் 12ஆம் தேதியில இருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். ஃபாஸ்டா எல்லாரும் பை பண்ணுங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஸ்ட் புக் தமிழக மின்சாரத்துறையான டிஎன்இபியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டிஎன்இபியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 418 வேகன்சிஸை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக டிஎன்இபியில் வந்திருக்கக்கூடிய 418 வேகன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வருது. அதாவது இன்டர்வியூ கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். அதை மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். அண்ட் தென் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ டிஎன்இபி வேலைகளை அப்டேட் பண்ணி அடண்டம் நோட்டிஃபிகேஷனா வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்இபியில் என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. இதுல ஒரு 391 வேகன்சி விட்டுருக்காங்க. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இந்த ஒரு வேலை வாய்ப்பு வருது. அண்ட் தென் அசிஸ்டன்ட்ல அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து கேட்குறாங்க. போஸ்ட் கோடு வந்து 3740. 25 வேகன்சி இருக்கு. சேம் இந்த வேலைகளும் உங்களுக்கு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல வருது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜாபுக்கான பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாத தொடக்கத்தில் நீங்க ஒரு 60,000 வரைக்கும் earn பண்ணலாம். அசிஸ்டன்ட்ல அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னா பேசிக் பே மட்டுமே 56,300 ரூபாய். அலவன்சஸ் போடுறீங்க ஒரு 20,000 ரூபாய் போட்டாலுமே அதிகபட்சம் நீங்க ஒரு 76,000 ரூபாய் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி earn பண்ணலாம். அண்ட் தென் அசிஸ்டன்ட்ல ப்ரோக்ராமர் வந்து கேட்டிருக்காங்க 3741. இதுதான் ஜாபோடைய கோடு. அரசு ரப்பர் கார்பரேஷன்ல வருது. இதுல ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லெவல் 13 பேஸ் பண்ணி உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அக்கௌண்டன்ட் ஜாப் இருக்கு 3743. இதுலையுமே ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லெவல் 13 பேஸ் பண்ணி உங்களுக்கான சேலரி இருக்கு. ஸோ இதில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி. இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதற்கப்புறம் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இபியில் வரக்கூடிய வேலைகள் தான். கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 418 வேகன்சி விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பார்த்துடலாம். அதர்ஸ், அதாவது பொது பிரிவினர்களை பொறுத்தளவு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜாபுக்கு அதிகபட்ச வயது, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ப்ரோக்ராமர், இவங்க எல்லாருக்குமே அதிகபட்ச வயது 32, குறைந்தபட்ச வயது 18. சரிங்களா? பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க, பொது பிரிவினர் அப்படின்னா உங்களுக்கு 42 வயது போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ கேட்டகரிஸ்க்கும் உங்களுக்கு அதிகபட்ச ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 34 வயது வரைக்கும் போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ஜாபுக்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எவ்வளவு வயது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ப்ரோக்ராமர், அக்கௌண்டன்ட் இந்த மாதிரியான ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ கேட்டகரிக்கான அதிகபட்ச ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரி பீப்புளுக்கு. அண்ட் தென் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜாபுக்கு மட்டும் அதிகபட்ச வயது 37,
மீதி இருக்கக்கூடிய ஜாபுக்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், எவ்வளவு வயது இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ கேட்டகரிஸ், இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த 395 வேகன்சிக்கு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிஇ பிடெக்ல நீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது. நீங்க வந்து டிஎன்இபில, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, டிஎன்இபில நீங்க அப்பரண்டிஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி, இது ஜஸ்ட் முன்னுரிமை தான். ஸோ அப்பரண்டிஸாக டிஎன்இபியில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்க்கு அடிஷ்னலாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. நீங்கள் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படித்தா மட்டுமே போதும். இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட்ல அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th and 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அண்ட் இந்த ஜாப் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டகரியில் வர்றதுனால அப்ளை பண்ணுற கேண்டிடேட் சிஏ படிச்சிருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து முடிச்சிருக்கணும். இல்லைன்னா காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அசிஸ்டன்ட்ல ப்ரோக்ராமர் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க, எம்சிஏ படிச்சவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாஸ்டரில் டிகிரி இன் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க, அதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக அக்கௌண்டன்ட் ஜாப், இதில் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிகாம் ப்ரிஃபரபிளி பிகாம் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து சிஏ படிச்சிருக்கீங்க, பிகாம் படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி, பிகாம் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாலே இந்த அக்கௌண்டன்ட் ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மே மாதம் 21 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு 615 வேகன்சி விட்டுருந்தாங்க. இந்த 615 வேகன்சி நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸாக வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் டிஎன்இபி வேலைகள் மட்டும் மிஸ்ஸிங். ஓகேவா, இப்போ டிஎன்இபி வேலைகளை மட்டும் தனியாக ஒரு அடண்டம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடண்டம் நோட்டிஃபிகேஷனில் ஒரு 418 வேகன்சி, ஆல்ரெடி வந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு 615, இது ரெண்டையுமே ஆட் பண்ணி மொத்தமாக இப்போ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 1033 வேகன்சி அப்டேட் ஆயிருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட், சரிங்களா. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 பேப்பர் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் 1ல் உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி ஒரு 3 டாபிக் இருக்குது. அதற்கப்புறம் பேப்பர் 2 வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர். அந்த பேப்பர் 2 பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஏன்னா டிஎன்இபிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. இது கம்பல்சரி எல்லாருமே எழுதணும். இது ஜஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாம் தான். இந்த குவாலிஃபைங் எக்ஸாமில் வாங்கியிருக்கூடிய மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு போட்டிருப்பாங்க, இந்த ஃபைனல் செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் த டோட்டல் மார்க். அதில் வந்து உங்களுக்கு பார்ட் பி அண்ட் பார்ட் சி ஆஃப் பேப்பர் 1, அதற்கப்புறம் பேப்பர் 2 இதெல்லாம் கம்பேர் பண்ணி அதில் யார் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் மெரிட் செலெக்ஷன். ஸோ பார்ட் ஏல நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வாங்கியிருக்கூடிய மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. பட் இது ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம், கண்டிப்பாக நீங்கள் இந்த பேப்பர் 1ல் வரக்கூடிய பார்ட் ஏவை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் உங்களுக்கு பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அண்ட் தென் பார்ட் சியில் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. இது வந்து எஸ்எஸ்எல்சி 10th வகுப்பு தரத்தில் கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் டிஎன்இபி வேலைகளுக்கு பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடெக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தானே எலிஜிபிள். அப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி வேலைகள் தானே, தமிழ்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா டிகிரி எல்லாருமே மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் படிச்சிருப்போம், அதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எக்ஸாம் கேட்குறாங்க. அண்ட் தென் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுவும் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். அதே மாதிரி அசிஸ்டன்ட்ல ப்ரோக்ராமர் ஜாபுக்கு வரக்கூடிய இந்த வேலைகளுக்கு பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த டாப்பிக்கில், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுதான் உங்களுக்கான டிசிப்ளின். அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் தென் ஃபைனலாக அக்கௌண்டன்ட் ஜாபுக்கு இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஸோ இவ்வளவு தான் உங்களுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் மட்டும் சிங்கிள் பேப்பர் சிபிடி எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும்.
உங்களுக்கு அதில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து மெரிட் செலெக்ஷன் தான். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த ஜாபுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஓடிஆர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா ஒரு 150 ரூபா நீங்கள் பே பண்ணி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். டிஎன்இபியிலிருந்து வரக்கூடிய வேலைகளை தமிழக அரசு அந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ணுறதுனால மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஜாபை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 25 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதற்குள்ள எல்லாரும் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கான எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் புக் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோவில் டேக் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.